யா என்ன பண்ணாவ சிரிப்பா இருக்கிறாங்க, ஒரே சிரிப்பா. இவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட அம்மாங்க, எங்க பாட்டி, எங்களெல்லாம் வளர்த்தணுங்க. இந்த எங்க அப்பா வந்து ஊர் விட்டு ஊர் கூட்டிட்டு போவாருங்க செங்க சூளை வேலை பாக்குறதுக்கு. இவங்க வந்து எங்களை தேடி எங்க இருந்தாலும் வந்துருவாங்க. எங்க அப்பா எங்க அம்மாவை அடிச்சு அடிச்சு வைப்பாரு, எங்க பிள்ளை எங்க உயிரோடு இருக்கிறாளோ, எங்க பேரன் பேத்தி இருக்காங்களோ இல்லையோன்னு எங்களை தேடி தேடி வந்துருவாங்க. எங்க இருந்தாலும் சரி. அப்பெல்லாம் பாருங்க பஸ் வசதி கூட அவ்வளோ இல்லை, விவரம் தெரியாது, காசு இருக்காது. ஆனா இவங்க எங்களை தேடிட்டு எங்க இருந்தாலும் வந்துருவாங்க. அதனாலதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்தாங்க, அப்ப எனக்கு இந்த பாட்டி ஞாபகம் வந்துருச்சு. இவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துருச்சு. அப்ப 5th or 4th படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அந்த ஸ்கூலுக்கு நேராக தான் பஸ் நிற்கும் எங்க ஊர்ல. இவங்க அப்ப டக்குன்னு அந்த பஸ்ஸுக்கு வந்துட்டாங்க. ஒரு 4:30 மணி இருக்கும், ஸ்கூல் விட போற டைம்னு நினைக்கிறேன். ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டும் மிக்சரும் என்னமோ வாங்கிட்டு இவங்களை பார்க்கணும்னு எனக்கு மனசுல ஒரு ஏக்கம் வந்துகிட்டே இருந்தது. நம்ம பாட்டி நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு பார்த்தா அடுத்த பஸ்ல இவங்க வந்து இறங்குனாங்க. அப்ப எங்க சார்கிட்டையும் கேட்கல, யாருக்கிட்டையும் கேட்கல, அப்படியே ஓடி போய் எங்க பாட்டி பிடிச்சிக்கிட்டேங்க. அந்த அளவுக்கு எங்க வீட்டுல எல்லாருக்குமே இவங்களை பிடிக்குங்க. எங்க அக்காவுக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்க அண்ணாவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்க 4 பேர்த்தையும் வளர்த்துனவங்க இவங்க தான் வளர்த்துனாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பாட்டி பாறை வேலை தான் செய்வாங்க. எங்களுக்காண்டி எங்க இருந்தாலும் ஓடி ஓடி வந்து பார்த்துக்கிட்டாங்க. அதனாலதான் இவங்களை இப்ப எனக்கு பார்த்துக்க கூடிய வாய்ப்பு வந்து எங்க வீட்டுக்காரருக்கு தாங்க அது சேரும். நிஜமாலுமே எங்க வீட்டுக்காரும் சரி, எங்க மாமியார் வீட்லயும் சரி, எங்க மாமியார் எல்லாம் ஏன் இப்படி பாத்துக்கிறாங்க, ஏன் இங்க வந்து இருக்கிறாங்கன்னு இது வரைக்கும் அந்த வார்த்தையை விடல. எங்க வீட்டுக்காரர் வந்து தங்கமான மனுஷங்க. அப்படி ஒரு வீட்டுக்காரர் இருக்கிறதுனாலதான் இவங்களை என்னால பாத்துக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாதிரி பாக்கியம் பண்ணிருக்காங்கன்னு தெரியல நிஜமாலுமே. ஆனா நான் ரொம்ப அந்த விஷயத்தெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். எங்க வீட்டுக்காரர் ஒரு சின்ன வார்த்தை கூட கோபமாவோ வருத்தப்படுற மாதிரியே சொல்ல மாட்டாரு. என்னை விட பாட்டிய அவர் தான் கேர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு கூட கோபம் வந்துருச்சுன்னா ஒரு நேரம் ஏன் பாட்டி இப்படி படுத்திருக்கிற அப்படின்னு சத்தம் போடுவேன். அதுக்கு அவர் உடனே என்ன திட்டுவாரு, பாத்துக்கிட்டா ஒழுங்கா பாத்துக்கணும், எல்லாம் பார்த்துக்க கூடாது அப்படின்னு திட்டுவாரு. வெயில்ல தான் உட்காந்துருக்காங்க பாட்டி, வெளியே உட்காருவாங்க கொஞ்ச நேரம். வெயில் வந்துருச்சுன்னா